آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربنا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலகத் தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலானை முன்னிட்டு தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிகு ரமலானின் 3வது தொடரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த 3வது தொடரில் நாம் பொதுவாக எடுத்துக்கொண்ட தலைப்பு முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதில் 3வதாக பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கிய தலைப்பு என்னன்னு சொன்னால், சொர்க்கத்தில் மனம் வீசும் பெண். ஒரு பெண்மணியினுடைய மனம் சொர்க்கத்தில் வீசியது அப்படின்றதான் இன்றைக்கி எனது டாபிக் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய வாழ்வியல் அடிப்படை கொள்கை இவைதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக பயணம் மேராஜ் போகிறாங்க. போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அவங்களோடு விண்ணுலக பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை கலக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் காட்டப்பட்டுச்சு, அப்படி தானே? மேராஜுடைய அந்த தருணத்தில் என்னென்ன நடப்புகள், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் போன்ற எல்லா காட்சிகளும் அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, எடுத்து காட்டப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சொர்க்கத்தினுடைய பகுதியை கடந்து போகும்போது அப்போது ஒரு நறுமணம் ஒன்று வீசுது. அப்போது அந்த நறுமணத்தை இப்போ நுகர்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இந்த வாசம் இருக்கா இல்லையா, இந்த மாஹாதிஹி ராயிஹத்து த்வய்யிபா, இந்த அழகான நல்ல இந்த வாசனை எங்கிருந்து வருது, இது யாருடைய இந்த வாசனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இது வேற ஒன்றும் இல்லை, ஃபிர்அவுனினுடைய மகளுக்கு தலைமுடி வாரிவிடக்கூடிய பணி செய்யக்கூடிய பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணும் அவர்களினுடைய குழந்தையினுடைய வாடை தான் இந்த வாடை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, ஃபிர்அவுனுடைய பெண், அந்த மகளுக்கு தலைமுடி வாரிவிடக்கூடிய அந்த பெண்மணியுடைய வாடைன்னு சொல்கிறாங்க. பெண்மணி மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளையும் சேர்த்து சொல்கிறாங்க. இப்படியான ஒரு நிலையில் நம்ம இந்த இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆச்சரியம், அது என்ன, அது அப்படி ஒரு வாடை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மனைவிக்கு தலைமுடியை வாரி விட்டுட்டு இருக்காங்க. சரியா?
வாரி விட்டுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அவங்க சீப்பு வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அந்த சீப்பை எடுக்க போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபிரௌனுடைய மனைவி காமிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், என்ன நீ ஏதோ ஒரு வித்தியாசமாக சொன்னியே, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொன்னேன். அப்போ சொன்ன உடனே அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு ஆச்சரியம். என்னது, அல்லாவா? அப்போ என் தந்தையை நீ வணங்கலையா? என் தந்தை அல்லாத வேறொரு கடவுள் உனக்கு இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்கிறாங்க, அதான் அல்லாஹ், அவன் பேரை தான் துதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இரி என் வாப்பாடை சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாப்பாடை எழுந்திரிச்சு சொல்லிடுச்சு ஃபிரௌன். உடனே என்ன பண்ணுறான் ஃபிரௌன் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்மணியை அழைத்து, ஏம்மா பெண்ணே, உனக்கு நான் அல்லாத வேறு இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே எந்த ஒளிமறைவும் இல்லை, எந்த தயவுதாச்சனையும் இல்லை, அதே மாதிரி எந்த பயமும் இல்லை. ஆமாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படின்னு சொன்னோடனே, ஒரே இறைவன் அல்லாஹ் தான். அவன் யாரவன்? ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த வாசகத்துக்கு ஒத்தவாறு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற தெளிவான அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே போகிற போக்கில் சொல்லிட்டு போனாலே ஃபிரௌனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவன் கேள்வி கேட்குறான், அவன்கிட்ட பணி செய்யக்கூடிய பெண் இவங்க, அவங்ககிட்ட பணி செய்யக்கூடிய பெண்ணுக்கு இந்த அளவுக்கு தைரியம் துணிச்சல் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கோவம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சமயத்தில் தன்னுடைய படை பிரிவினர்களை அழைக்கிறான், தன்னுடைய படையை அழைக்கிறான், தன்னுடைய ஃபிரௌனுடைய படையை அழைக்கிறான். அப்படி அழைக்கிற சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெருப்பு குண்டத்தை கூட்டு, ஒரு நெருப்பு குடுவையை, ஒரு குடுவைன்னா ஒரு இது மாதிரி ஒரு நம்ம நெருப்பு மூட்டை சொல்லுவோம், அந்த மாதிரி நெருப்பு மூட்டை சொல்கிறான். நெருப்பு மூட்டை சொல்லி ஒரு பெரிய அளவில் தயார் பண்ண சொல்கிறான். தயார் பண்ண சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நல்லா நெருப்பு மூட்டி நல்ல கங்குகளாக சூழ்ந்து இருக்கிற எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி போடுறான். அவங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த 2-3 பிள்ளைகள் தூக்கி என்ன நெருப்புல தூக்கி போட்டு சுட்டரிச்சிட்டான். கண் முன்னாடியே, தாயுடைய கண் முன்னாடியே என்ன பண்ணுறான், போட்டு சுட்டரிச்சிட்டான். அப்படி சமயத்தில் கடைசியாக ஒரு கை குழந்தையும் இருக்குது, அந்த பெண்மணியும் நிற்கிறாங்க. சரியா, அந்த பெண்மணியும் நிற்கிறாங்க, ஒரு கை குழந்தையும் இருக்குது. இந்த சமயத்தில் அந்த பெண்மணியை அழைத்து உள்ளே கொண்டு தள்ளுற சமயத்தில் இன்னலி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னலி இலேக்க ஹாஜத்து. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு கடைசி ஆசை என்ன கேட்போம்ல, அந்த மாதிரி என்னுடைய கடைசி ஆசை என்ன கேட்க மாட்டியா அப்படின்னா, கடைசி ஆசை என்ன சொல்லு அப்படின்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அன் தஜ்மா இதாமி வ இதாம வலதி ஃபி சௌபின் வாஹிதின் வததுஃபினனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னையும் என்னுடைய பிள்ளையும் இப்போ நீ கடைசியாக எரிச்சிருவேன், தூக்கி போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து சாம்பல் வரும்ல, அதை தயவு செய்து ஒன்று சேர்த்துது, என்னுடையதையும் என்னுடைய பிள்ளையினுடையதையும் ஒன்று சேர்த்து அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரே இதில் துணியில் எடுத்து கட்டி அந்த சாம்பல்களை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல புதைச்சிடணும். அந்த சாம்பலை எடுத்து ஒன்று திரட்டி ஒரே துணிப்பையில் கட்டி அதை நீ என்ன செஞ்சிடணும், ஒரே இடத்துல புதைச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி அப்படியே ஆகட்டும், இதெல்லாம் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே சரின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவனுடைய படையில் உள்ளவங்க அந்த குழுவைகளை தள்ளி போட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்களையும் சுட்டு புசுக்கிறாங்க. அதாவது நெருப்பில் தள்ளுறாங்க, அவங்களும் இதாகிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி செய்கிறாங்க. அந்த சமயத்தில் பால் குடி மறவாத பச்சளும் குழந்தையும் கையில், அதாவது பால் குடி மறவாத பச்சிலம் குழந்தை கையில் இருக்க தக்கனையே அவன் இந்த நெருப்பு குடுவையில் தள்ளி சித்திரவதை செய்கிறான், கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போது நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பாருங்கள், தவறானதாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்முடைய ஈமானிய உறுதி, நம்முடைய சிந்தனைகள் இப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த ஒரு வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தருணத்தையும் இருக்குது, அதையும் பார்க்கணும். அந்த சமயத்தில் இந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், காவலர்கள் அவங்கள பிடிக்கும்போது சற்று பின் வாங்குறா. அப்போது பிள்ளையை கேட்குறாங்க, பிள்ளையை கொடுக்கல.
அப்போ அந்த உள்ளம் வந்து தாயோட உள்ளம் பதற்றம் அடையத்தானே செய்யும். அவங்களுக்கு தியாக உணர்வு இருந்தாலும் தன் பிள்ளையை வந்து பாதுகாக்கிறது அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யும். கைப்பிள்ளை வேறு அல்லது பால்குடி மரவாத பிள்ளை வேறு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது மனம் இல்லாமல் நிற்கிறாங்க, அப்படி இழுக்கிறாங்க தள்ளுறாங்க, அப்படின்னு நினைச்சாங்க முன்ன பின்னாடி போகாமல் அப்படின்னு மாதிரி தள்ளாடுறாங்க. அப்போது என் அன்னையே ஒரு சத்தம் வருது, என் அன்னையே பொறுமையை கடைபிடிங்கள். ஏன்னா மறுமையினுடைய நெருப்பை காட்டிலும் இந்த நெருப்பு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் அந்த பச்சிளம் குழந்தை பேசியது என்று வரலாற்றில் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வியலில் எந்த அளவுக்கு ஈமானை நம்ம வலுவாக வச்சுருக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து உணர்ந்து செயல்பட வேண்டும். இதில் பச்சிளம் குழந்தை பேசியதுங்கிறத இந்த வரலாற்றில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரியே தொட்டில் பேசிய நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஜுரைஜ் என்ற சாபியவங்க என்பவர் தன்னுடைய கருப்பை நிரூபிப்பதற்காக வேண்டி ஏன்னா பேசிய குழந்தையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி யூசுப் அவர்களுடைய கருப்புழக்கத்தை பற்றி சாட்சி கூறிய குழந்தையும் இருக்குது. அதில் ஒரு 4ஆவதாக ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைமுறை வாடிவிடக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவர்களினுடைய பணிப்பெண்ணினுடைய குழந்தையும் பேசியதாக இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வரலாற்றில் இந்த 4 பிள்ளைகளும் பேசியது அப்படின்ற ஒரு தகவலையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உணர்வு உள்ளத்தில் உறுதியுடன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், வென்றுவிடலாம். நாம் அதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஈடாக கொடுத்தேனும் நாளை மறுமையை அடைய கடுமையாக முயற்சிப்போம் என்ற ஒரு உறுதி நம் உள்ளத்தில் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உறுதியையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய மக்களாக, குறிப்பாக அந்த ரமலானுடைய மாதத்தில் அப்படியான அமல்களை முன்னெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் வெறுமனே ஏடாக இல்லாமல் அது நம்முடைய ஈமானையும் உள்ளத்தையும் உடலையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் யாவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் வலிப்பானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 3க்கான கேள்வி. கீழே விழுந்த சீப்பை எடுக்கும் பொழுது அந்த பெண்மணி கூறிய வார்த்தை என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் ஒய்லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்களது மேலான ஜகாத், சதகா, ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.